பொதுக்காலம் 25ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். 21ஆம் அதிகாரம். இறைவசனங்கள் 1 தொடக்கம் 6 முடிய மற்றும் 10 தொடக்கம் 13 முடிய. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரைப் போல் அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பழி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஓப்பளிக்கும். மெட்டுமையான பார்வை, இருமாப்பு கொண்டுள்ள இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவர்களிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய்பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வு உள்ளவருக்கு அறிவு போற்றும் போது அவர் மேலும் அறிவுடையவர் ஆவர். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்கிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 19 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, பட்டினத்தாரை பற்றி நிச்சயம் நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். பெரும் பணக்காரராக இருந்த அவர் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அனைத்தையும் துறந்து துறவியானார். எந்த அளவிற்கு உலகத்தை துறந்தவர் என்றால், செத்தவர்களுக்காக அழுகின்றவர்களை பார்த்து செத்த பிணத்திற்காக அழுகும் சாகும் பிணங்கள் என்று சொல்லுவாராம். அவரது உறவினர்கள் இறந்தார்கள். அவர்களை பார்க்க இவர் வரவில்லை. உடன் பிறந்தவர் இறந்தனர், இப்போதும் வரவில்லை. தந்தை இறந்தார், அதற்கும் வரவில்லை. இறுதியில் தாய் இறந்தார், இதற்கு அவர் வரமாட்டார் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் வந்தார். முந்தி தவம் இருந்தே 300 நாட்சுமந்தே என்று பாடி தன் தாயின் இறப்பை நினைத்து அழுதாராம். அவர் துறவரம் மேற்கொண்ட போதே அவரது தாய் ஒரு துணி முடிச்சை அவரது இடுப்பில் போட்டு, நீ எங்கிருந்தாலும் என் மகன்தான், இந்த முடிச்சு அவிழ்ந்தால் நான் இறந்து விட்டேன் என்று அர்த்தம், எங்கிருந்தாலும் வந்து கொள்ளிவை என்று சொல்லி அனுப்பினாராம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதரது எல்லா உறவுகளிலும் மேலான உறவு தாயுடன் கொண்டுள்ள உறவு. மனித உறவுகள் பெரும்பாலும் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இருக்கின்றன. நம் தாயும் சமூகமும் ஒருவரை சுட்டி காண்பித்து இவர்தான் உன் தந்தை என்று சொல்லும் போது
அவர்களது வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு தந்தையோடு உடனான உறவை கட்டியெழுப்புகின்றோம். ஒரு நபர் நமக்கு செய்யும் செயல்களை பார்த்து அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்று நம்பி நட்புறவை வளர்த்துக் கொள்கிறோம். இவ்வாறு பல ஆத்மார்த்தமான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்குகின்ற பொழுது தாயின் உறவோ தொப்புள்குடி உறவின் மூலம் உடல் சார்ந்த பிணைப்பை தன்னகத்தை கொண்டதாக இருக்கிறது. இதன் காரணமாகவே ஒரு மனிதருடைய வாழ்வில் மற்ற எல்லா உறவுகளையும் விட தாயின் உறவு மேலான ஒன்றாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தார் போன்ற மிகப்பெரிய துறவிகள் கூட தன் தாயின் உறவை இறுதி வரை பற்றி பிடித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான தாயின் உறவை இயேசு இன்றைய நற்செய்தியில் உதாசீனப்படுத்துவது போல தோன்றுகிறது. நாம் அனைவரும் அறிந்தது போல பல பிரிவினை சபையார் இது போன்ற பகுதிகளை பிடித்துக் கொண்டு அன்னை மரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தவறானது என்கின்றனர். அன்பிற்குரியவர்களை, இன்றைய நற்செய்தியை நாம் 2 விதங்களில் பார்க்கலாம். ஒன்று, ஆத்மார்த்தமான தாயின் உறவை இயேசு பிற உறவுகளில் ஒன்றை போல பார்த்து அதை தள்ளி வைத்தார் என்று பார்ப்பது. 2, பிற உறவுகளை ஆத்மார்த்தமான தாயின் உறவை போல நெருக்கமாக கருதினார் என்று பார்ப்பது. அதாவது, வழக்கமாக சாதாரண மனிதர்களாகிய நாம் தாயின் உறவை மிக நெருக்கமானதாகவும் ஏனைய உறவுகளை கொஞ்சம் தள்ளி வைத்தும் பார்ப்பது வழக்கம். ஆனால் இயேசுவோ இப்படிப்பட்ட எல்லா உறவுகளையுமே தாயின் நெருக்கமான உறவின் உயரத்திற்கு கொண்டு சென்றார் என்று பார்ப்பது. வேறு வகையில் சொல்ல வேண்டுமெனில், இயேசு தன் தாயோடு தான் எந்த அளவிற்கு இணைக்கப்பட்டும் பிணைக்கப்பட்டும் இருந்தாரோ அதே அளவிற்கு எல்லா மனிதர்களோடும் இணைக்கப்பட்டும் பிணைக்கப்பட்டும் இருந்தார். எனவேதான் எல்லா மனிதர்களையும் தன் தாயாக, சகோதர சகோதரிகளாக பார்க்கின்ற மனப்பக்குவத்தை அவர் அடைந்திருந்தார். காயா தியரி என்றொன்று உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே மற்ற எல்லாவற்றுடனும் இணைக்கப்பட்டுள்ளன. இது வேறு அது வேறு என்ற பார்வை மேலோட்டமானதும் ஆழமற்றதுமாகும். வாழ்க்கையினுடைய ஆழத்திற்குள் சென்றவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன என்று சொல்வதே இந்த காயா தியரி என்பது. வாழ்வின் முதிர்ச்சி என்பது இறைவார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்த முயற்சி செய்வதன் மூலம் நாமும் வாழ்வின் ஆழத்திற்குள் பயணித்து அந்த இணைப்பை கண்டுகொள்வதாகும். அந்த இணைப்பை கண்டுகொள்ளும் போது நமக்கும் இயேசுவுக்கும் இடையேயான உறவானது மரியாவுக்கும் இயேசுவுக்கும் இடையேயான உறவை போன்று ஆழமானது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஜெபம். இறைவா, இறைவார்த்தையின் ஆழத்திற்குள் பயணிப்பதன் மூலம் உம்மோடு உள்ள உறவின் ஆழத்திற்குள்ளும் பயணிக்க வரம் தாரும். ஆமேன்.